Hi guys, welcome to shruthiskitchendubai. Last video la பாத்திருப்பீங்க சிக்கன்ல நிறைய விதமான சாசேஜ்லாம் இங்க லூலு ஹைப்பர் மார்க்கெட்ல இருந்துச்சு. அதுல இருந்து ஸ்ருதிகாக்கு சிக்கன் பிராங்க்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட காஸ்ட் அரௌண்ட் 12 dirhams ஆச்சு. இதுல 10 பீசஸ் இருக்கு. இதை இப்போ ஸ்ருதிகாக்கு சூப்பரா மசாலாலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். ஸ்ருதிகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை நீங்க பிரெட் குள்ளெல்லாம் உள்ள வச்சு சாசேஜ் மாதிரி கொடுக்கலாம். எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் பிராங்க்ஸை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் இதே சேம் மசாலா யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ருதிகாக்கு ஒரு பீஸ் மட்டும் நல்லா ஃபுல்லாக எடுத்து மசாலாலாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். இது கூட கெச்சப் அண்ட் மைனஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த சிக்கன் சாசேஜை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளேட்ல இந்த சாசேஜுக்கு மேல சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ருதிகாக்கு காரம் இல்லாமல் பண்ணுறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுருந்தேன். இதை அப்படியே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா சாசேஜில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம தோசை தவால வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் ஒரு ஸ்பூன் வச்சு ரோல் பண்ணுங்க. எல்லா பக்கமும் மசாலாலாம் கோட் ஆகி சூப்பரா ரோஸ்ட் ஆகி வரும். நல்லா ரோஸ்ட் ஆனாதான் சூப்பரா இருக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் சாசேஜ் உள்ள எல்லாமே நல்லா வெந்து சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye guys, ish you all.